வணக்கம். ப்ரீவியஸ் கிளாஸ் ஷேடோ, பிளாக் ஷேடோ இந்த ரெண்டு டூலையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் இந்த பேனர் ஸ்ட்ரிப் எப்படி ட்ராயிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதற்கு முன்னாடி ஃப்ளையர் டிசைனில் நம்ம பேனர் ஸ்ட்ரிப் எப்படி ட்ராயிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். CORELDRAWல டூல் பாக்ஸில் காமன் ஷேப் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதாவது பாலிகான் டூலுக்கு இன்சைடு. இப்போ அந்த டூல் கிளிக் பண்ணுறேன். இப்போ அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பாரில் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப் கொடுத்துருப்பாங்க. அதில் பேனர் ஷேப் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 5 ஷேப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஷேப்பை தான் நம்ம எடிட் பண்ணி ஃப்ளையர் டிசைனில் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த போஸ்ட்டில் டேரெக்டாக இதை யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் இருக்கக்கூடிய பேனர் மாதிரி இந்த 5 ஷேப்லேயும் இல்லை. இந்த போஸ்டர் டிசைனே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் ஒரு இமேஜாக தான் டவுன்லோட் பண்ணேன். ஆஃபர் போஸ்டர் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். இதே போஸ்டர் கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதே ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம். போஸ்டர் மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக பேனர் ஸ்ட்ரிப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே நிறைய பேனர் ஸ்ட்ரிப் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபைலாக இருக்கும். இந்த ஜேபிஜி ஃபைலை டவுன்லோட் பண்ணி இதை ஒர்க் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வெக்டார் ஃபைல் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நம்ம பிகினிங்லேருந்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஸ்கில்லுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. எந்த டூலையும் நம்மளால் எளிமையாக ஹேண்டில் பண்ணவும் முடியாமல் போயிடும். பிகினிங்கில் எப்போயுமே எல்லா ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க பாருங்கள். அதில் ட்ராயிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த பேனர் ஸ்ட்ரிப் எப்படி ட்ராயிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேனர் ஸ்ட்ரிப்பை மட்டும் நான் வெளில மூவ் பண்ணிக்கிறேன். F2 கொடுத்து ஜூம் பண்ணுறேன். ஃப்ரீ ஹேண்ட் டூல், பிஸியர் டூல் எந்த டூல் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிஸியர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வளைவாக வரணும். பிஸியர் டூல் அப்படிங்கும்போது நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஈஸியாக வளைச்சிக்க முடியும். அதனால தான் நான் பிஸியர் டூல் செலக்ட் பண்ணேன். அடுத்த நோடு இங்கே கிளிக் பண்ணுறேன். அடுத்த நோட் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஷேப் டூல் எடுத்துகிட்டு இந்த நோடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எகெயின் பிஸியர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரீவியஸ் நோடு வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த ப்ராப்ளமை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு அன்டூ பண்ணுறேன். Ctrl+Z கொடுத்து ப்ராப்பர்ட்டி பாரில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கர்வ் ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம கரெக்டாக க்ளோஸ் ஆயிரும். ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் ஷேப் கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது ஷேப் டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வருது பாருங்கள். இது தனியாக நம்ம ட்ராயிங் பண்ணணும். அதையும் தனியாக ட்ராயிங் பண்ணுறேன். வெக்டார் ட்ராயிங் க்ரியேட் பண்ணும்போது பிஸியர் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிஸியர் டூல் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வெக்டார் ட்ராயிங்கோடைய அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணிட்டேன். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுத்து குரூப் பண்ணுறேன். இப்போ இது இன்னொரு காப்பி வெளில மூவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டி பாரில் மிரர் ஹரிசாண்டலி கொடுத்துட்றேன். இப்போ இதை அப்படியே மூவ் பண்ணி கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ஃபுல் ட்ராயிங் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் இருக்க இமேஜை வெளில மூவ் பண்ணிடுறேன். இமேஜில் இருக்க கலர் தான் இதில் மேட்ச் பண்ணணும். இப்போ பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். கலர் ஐட்ராப்பர் டூல் எடுத்துக்கிறேன். டூல் பாக்ஸில் கலர் ஐட்ராப்பர் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு லெட்டர் பேட் டிசைன்லேயே பார்த்துருக்கோம். அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கலர் ஐட்ராப்பர் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ எந்த கலர் நமக்கு தேவையோ அந்த இடத்துல போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பக்கெட் டூல் எனேபிள் ஆகும். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். எந்த கலர் நம்ம இங்கே செலக்ட் பண்ணமோ அந்த கலர் நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ நமக்கு சிங்கிள் கலர் கிடச்சிருக்கு. இமேஜில் பார்த்தீங்கன்னா டார்க்லேருந்து லைட் கலர் மூவ் ஆகிருக்கு. கீபோர்டில் F11 ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபவுண்டைன் ஃபில் ஓப்பன் ஆகும். இதில் இந்த டயலாக் பாக்ஸை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு கலரில் கிளிக் பண்ணுறேன். கலருக்கு இன்சைடும் கலர் ஐட்ராப்பர் இருக்கும். இந்த கலர் ஐட்ராப்பரை கிளிக் பண்ணிவிட்டு எந்த லைட் கலர் நமக்கு தேவையோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். அடுத்து இதனுடைய அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இதே கலர்ஸ் தான் இங்கே எல்லாமே. கொஞ்சம் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் அந்த பொறுமையாக டைரெக்ஷனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். கீபோர்டில் F11 ப்ரெஸ் பண்ணுறேன். Ctrl+R கொடுக்குறேன். ரிப்பீட் ஆகிடும்.
அடுத்து எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். F2 கொடுத்து ஜூம் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே அன்குரூப் பண்ணிடுறேன். ஒவ்வொரு பாக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ஃபவுண்டைன் ஃபில்லில் டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கரெக்டான கலர் கிடைக்கும். அடுத்து லைட் கலர் நமக்கு அதிகமாக தேவை அப்படிங்கும்போது லைட் கலர் பக்கத்தில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டர் கலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம டேரெக்டாக இந்த ஸ்க்ரீனில் ஒரு கிளிக் பண்ணும்போது அந்த டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் இந்த ஆங்கிளையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சென்டரில் இருக்க பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பேஜ் அப் கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டில் வந்துடும். அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து பேக்கில் நமக்கு போகணும். ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நமக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்சைட் லைன் வரணும். இந்த லைன் கொடுக்குறதுக்கு நம்ம லைன் மட்டும் தனியாக ஒரு பிசியர் டூலோ இல்லை ஃப்ரீ ஹேண்ட் டூலோ யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அதை வளைவாக மாற்றுறதுக்கு பதிலாக அதே ஷேப்பில் நம்ம லைன் ட்ரா பண்ணுறதுக்கு கான்டூர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். கான்டூர் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஷேடோ டூலுக்கு இன்சைட் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கும். அந்த கான்டூர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக கான்டூர் ஸ்டெப் பார்த்திங்கன்னா 1 தான் இருக்கும். பட் நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டில் கான்டூர் அப்ளை ஆகாது. அதை 2 ஸ்டெப் மாற்றும் போது தான் நமக்கு கான்டூர் அப்ளை ஆகும். திரும்ப 1 ஸ்டெப் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பிக் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி பிரேக் கான்டூர் அப்பார்ட். இப்போ இந்த இன்சைட் இருக்க பாக்ஸ் நமக்கு தனியாக கிடச்சிரும். அதனுடைய ஃபில் கலர் நன் பண்ணுறேன். அவுட்லைன் ஒயிட் கொடுக்குறேன். அவுட்லைனுடைய திக்னஸ் 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். F2 கொடுத்து நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 லைன் நமக்கு தேவையில்லை. இப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஷேப் டூல் எடுத்துகிட்டு கார்னரில் இருக்கக்கூடிய அந்த நோடை மட்டும் கிளிக் பண்ணி பிரேக் அப்பார்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த நோடை வந்து தனியாக டெலீட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் இன்சைட் இருக்குது, கொஞ்சம் லென்த்தாக மாற்றிடுறேன். நெக்ஸ்ட் இந்த கார்னர் நோடை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பிரேக் அப்பார்ட் ஜூம் பண்ணிவிட்டு எந்த நோடுன்னு மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பொறுமையாக அதை பார்த்துட்டு தான் டெலீட் பண்ணணும். அதை டெலீட் பண்ணிடுறேன். லைனுடைய ஸ்டைல் வந்து டாட்டடாக சேஞ்ச் பண்ணிடுறேன். இதே போல் தான் மீதி இருக்கக்கூடிய அனைத்து பாக்ஸுக்கும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு மறைஞ்சிருச்சு. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த சைடு உள்ள அத்தனையும் டெலீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி மூவ் பண்ணிடுறேன். இந்த ஹோல் ஆப்ஜெக்டையும் குரூப் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். கீபோர்டில் C ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து F2 கொடுத்து ஜூம் பண்ணி கரெக்டாக இதை மூவ் பண்ணி சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டிசைன் தேவையில்லை. இமேஜை டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் நமக்கு டெக்ஸ்ட் வரணும். டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிடுறேன். அதனுடைய ஃபாண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஸ்கிரிப்ட்டு. சைஸ் 53 வைக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை சென்டரில் மூவ் பண்ணிக்கிறேன். F2 கொடுத்து ஜூம் பண்ணுறேன். பாக்ஸுக்கு சென்டரில் வளைவாக நமக்கு வரணும். அந்த வளைவுக்கு நமக்கு ஒரு பாத்து தேவை. இந்த லைனை பார்த்தா யூஸ் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி பிரேக் அப்பார்ட் கொடுத்துட்றேன். அடுத்து கீழே இருக்கக்கூடிய லைனையும் இந்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் மெனுவில் ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத். இந்த ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத் ஆப்ஷன் ஆல்ரெடி நம்ம ரவுண்ட் லோகோலே பார்த்துருக்கோம். இந்த ரெட் கலர் டாட்டை லைட்டாக கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணுறேன். டெக்ஸ்ட் வந்து சென்டராக நமக்கு வரணும். Ctrl K கொடுத்து அந்த லைன்லேருந்து டெக்ஸ்ட்டை பிரேக் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் அப் ஏரை ப்ரெஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டு கொஞ்சம் மேலே மூவ் பண்ணுறேன். அதனுடைய கலர் வந்து ஒயிட் ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் F4 கொடுத்துட்றேன். இந்த பிக் சேலும் டம்மி டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லெஃப்ட்டில் மூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த போஸ்டர் டிசைன் ஒரு காமனான ஒரு போஸ்டர். என்ன டிசைனுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம மொபைல் ஆஃபராக இருந்ததுனாக்கா மொபைல் இமேஜ் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எந்த ஷாப் ஆர் என்ன பிராண்ட் அப்படிங்கிறத இந்த டம்மி டெக்ஸ்ட்டில் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த தீபம் டிசைன் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்லேருந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப்ஸ் ஆப்ஷன் ஆல்ரெடி நம்ம விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணும்போது ஃபோன் இமெயில் ஐக்கான் எடுத்து யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதே கிளிப்ஸ் ஆப்ஷன் தான். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இளங்கோ அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டில் இருக்குது. அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணும்போது அந்த ஃபாண்ட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நமக்கு இங்கே ப்ரிவியூவாக டிஸ்பிளே ஆகும். இதில் இந்த டிசைன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி வெளில மூவ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த கிளிப்ஸை மினிமைஸ் பண்ணிடுறேன். அடுத்து இந்த டிசைனை இங்கே மூவ் பண்ணிடுறேன். F2 கொடுத்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணுறேன். அடுத்து லெஃப்ட்டில் மூவ் பண்ணி வச்சுட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். அடுத்து Ctrl+R கொடுக்குறேன். ரிப்பீட் ஆகிடும். F2 கொடுத்து ஃபுல் பார்டர்னு தெரிகிற மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி ப்ளூ கலர் பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். கீபோர்டில் L ப்ரெஸ் பண்ணுறேன். லெஃப்ட்டில் அலைன் ஆகிடும். ரைட்டில் இருக்கக்கூடிய டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி ப்ளூ கலர் பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். கீபோர்டில் R ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட்டில் அலைன் ஆகிடும். இப்போ இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஈவனாக நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இப்போ இதை கிராஸாக செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+A கொடுக்குறேன். அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்கான ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஸ்க்ரால் பாரை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். அனைத்து ஆப்ஜெக்ட்டும் நமக்கு ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியும். டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேஸ் ஹரிசான்டலி. இப்போ பாருங்கள், இந்த அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஷன் நம்ம ஃப்ளையர் டிசைனில் பார்த்துருக்கோம். இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் இதனுடைய கலர் எல்லோ கிளிக் பண்ணிக்கிறேன். கீபோர்டில் F11 ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபவுண்டைன் ஃபில்கான டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கக்கூடிய ஒயிட்டே நமக்கு இருக்கட்டும். டைப் ஆப்ஷனில் எலிப்டிக்கல் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஒயிட்டை மட்டும் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் F4 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதே டிசைன் தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கேன். இங்கே கிளிக் பண்ணி மூவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். அடுத்து அந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் அதோடைய சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இன்னும் 2 காப்பி மூவ் பண்ணி வைக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் கிளிக் பண்ணி மேலே மூவ் பண்ணுறேன். அடுத்து ஷேப் டூல் யூஸ் பண்ணி அந்த கேப்பை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இதை ரீஅரேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பிங்க் கலர் ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டராக இருக்கணும். ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி பிங்க் கலர் பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். கீபோர்டில் C ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த 2 டிசைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுத்து குரூப் பண்ணுறேன். ஷிஃப்ட் பிங்க் கலர் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் C ப்ரெஸ் பண்ணுறேன். சென்டர் ஆகிடுச்சு. ஃப்ரெஞ்சு ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா போல்டு வந்து ஆக்டிவாக இருக்காது. கொஞ்சம் இந்த டெக்ஸ்ட் வந்து போல்டாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்கிரிப்ட் ஃபாண்ட் அப்படிங்கும்போது ரொம்ப தின்னாக தான் இருக்கும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன் கொடுக்குறேன். ஒயிட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். கீபோர்டில் F12 ப்ரெஸ் பண்ணுறேன். அவுட்லைனுக்கான டயலாக் பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வித் பாருங்கள், ஹேர்லைன் இருக்குது. ஹேர்லைன் அப்படிங்கும்போது ரொம்ப மைல்டாக தான் ஒரு அவுட்லைன் நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் இதனுடைய வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பிஹைண்ட் ஃபில் ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்கணும். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ டெக்ஸ்ட் பாருங்கள், கொஞ்சம் பிரைட்டாக நமக்கு தெரியுது. சில ஃபாண்ட்டில் பார்த்திங்கன்னா போல்டு நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் அதனுடைய அவுட்லைன் வந்து ஹேர்லைன் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த போஸ்டர் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண டூல்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். புதுசாக 6 டூல் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவையும் பொறுமையாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.